ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹச்என்சி கார்ட்டு, மேக்கர் பஜார் மற்ற எல்லா வெப்சைட்டோட ரொம்ப விலை கம்மியான ப்ராடக்ட் இதில். அதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக. ஏன்னா சில டைமில் ப்ராடக்ட் டேமேஜாக இருக்கும், இல்லைனா ப்ராடக்ட் மிஸ் ஆகிருக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி தட் மீன்ஸ் இந்த பார்சல் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இதில் எனக்கு ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குது இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் ஒரு அன்பாக்சிங் உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பேக்கிங் நார்மல் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒயர். இந்த ஒயர் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பிளிஃபையருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒர்க்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கோர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு டேமேஜ் அந்த அளவுக்கு ஆகாது. மோஸ்ட்லி சால்ட்ரிங் கரெக்டாக இருக்கும், கட் ஆகாது. இந்த மாதிரி ஒயர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதேபோல் இந்த 2 கோர் ஒயர் நம்ம நார்மல் ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இது புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 775 மோட்டருக்கான யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் ரெகுலராக இருக்கிற ஹீட் சிங்க் இது வாங்கியிருக்கேன். ஸோ டீட்டெயிலான வீடியோ ஃபுல்லாக போடுறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் இதுவும் அது இது மாதிரி ஒயர்ஸ் தான். இந்த ஸ்டிக்கு க்ளூகன் ஸ்டிக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 16 ரூபா வருது. ஸோ 16 கொடுத்துருக்கேன், 16 ரூபா வருது உங்களுக்கு. ப்ளஸ் டேக்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 35 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கினாலே இந்த பிரச்சனை தான், டேக்ஸ் பிரச்சனை தான். ஸோ குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்க்கல இந்த ஒயிட் ஸ்டிக் ஒட்டுக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வயர்ஸ் தான். இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 5 மீட்டர் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். விலையும் கம்மி தான், 52 ரூபா, அதுக்கு 92 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 35 ரூபா அந்த மாதிரி தான் இதோட ஒயரோட காஸ்ட்டுமே. நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன ட்வீட்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒயர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே போல் ஆம்பிளிஃபையருக்கான பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ப்ளஸ் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் இந்த மாதிரி மல்டி கோர் ஒயர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், உடையாது. ஏன்னா ரிப்பன் கேபிள்னால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சால்டிங் பண்ணிட்டு இருக்கல, சால்டிங் பண்ணி வச்சாலும் நம்ம ஷேக் பண்ணக்குள்ள கனெக்ட் பண்ணக்குள்ளோட உடஞ்சிரும். பட் இது அந்த மாதிரி உடையாது. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளிப் டைப் ஒயர் கனெக்டர் இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இது விலையும் ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன், ஏன்னா கையில் பிடிச்சிட்டு சரியாக சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது ஒரு நார்மலாக நம்ம பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும், ஒயரும் பிடிச்சிட்டு வராது. ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் போர்டில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்வெர்டர் போர்டு, அதாவது சிஎஃப்எல் இன்வெர்டர் போர்டு. ஸோ இது 45 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இதில் போர்டில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 12 வோல்ட் பேட்டரியை இதில் கனெக்ட் பண்ணி அதையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது 12 வோல்ட் 10 ஆம்பியர் உள்ள பேட்டரி வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃபிக்ஸடாக பட் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆயிருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சென்ட்ரல் கோர் இது என்ன மாடல் டிரான்ஸ்ஃபார்மர்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் எந்த ஒரு நேமுமே மென்ஷன் பண்ணலை. பட் இது ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் பேசிக்காக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசி இன்னும் கொடுத்துக்கலாம், ஏசி அவுட்டும் எடுத்துக்கலாம். இதில் 2 ஒயர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதில் 3 லைட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஒன்று இன்வெர்ட்டர், ஒன்று மெயின், இது ஓவர்லோட். இந்த பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை ஆன் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டா ஆன் ஆகிடுச்சுனாக்கா கை வச்சு ஷாக் அடிக்கும் சில டைம் நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள. அதுக்கு ஸ்விட்ச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ பவர் போகுது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகி நிற்கும். பேட்ரி 3 to 4 ஹவர்ஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட கேமரா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த கேமராக்கான இன்வெர்ட்டர் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக தான்.
கரண்ட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தனியாக கன்வெர்ட்டர் எதுவும் போட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் 12 வோல்ட் அவுட்புட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 12 வோல்ட் கேமரா தான் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்பில்ட் பேட்டரி சார்ஜர் நான் சொன்ன மாதிரி தான் 12 வோல்ட் 10 ஆம்ப் உள்ள பேட்டரி வரைக்கும் நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ் பேட்டரி போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பைக் பேட்டரி அந்த மாதிரி கூட நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா ஆம்பர் எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பேக்கப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தப்பாக இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு முக்கியமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வேல்யூ என்னன்னு எனக்கு சொன்னீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கோர் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. நான் இப்போ அந்த கஸ்டமருக்கு காண்டாக்ட் பண்ணேன். பட் இப்போ நைட் டைம்னால எதுவும் ரிப்ளை பண்ணல. நான் இப்போ பார்ப்போம், நாளைக்கு எதாவது ரிப்ளை பண்ணாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க உங்கள் வெப்சைட்டில். கிளியர் வீடியோ இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிளியர் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா அதை அனுப்பிச்சி வைப்பேன் வாட்ஸ்அப்பில். ஸோ இதுதான். ஸோ இந்த சப்போஸ் அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு வந்து இப்போ கொரியர் நான் வரணும் அப்படின்னாக்கா 10 நாளைக்கிட்ட ஆகுது. ஸோ அதுக்கு பதில் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் வாங்கி போட்டோன்னா அதிகபட்சம் ஒரு 20 ரூபா அந்த மாதிரி தான் வரும். கோரும் அதே தான் சொல்கிறேன். கோர் வந்து 20 ரூபா அந்த மாதிரி வரும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 50 ரூபா இல்லை 60 ரூபா வரும். பட் நம்ம கோர் மட்டும் கிடைச்சாலே நம்ம வாங்கிக்கலாம். பட் அது இந்த மாடல் நம்பர் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால் எனக்கு என்ன மாடல் நம்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, வெப்சைட்டில் வாங்குறீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணக்குள்ளார கண்டிப்பாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் வீடியோ எடுங்க. அப்போ தான் அது அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தபடியாக நம்ம வாங்கின ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டைப் சி ஃபீமேல் பேனல் மவுண்ட் கனெக்டர் அது பார்த்தீங்கன்னாக்கா 5 பீஸ் வாங்கியிருக்கேன். இப்போ 5 × 7 ரூபா போட்டாக்கா 35 ரூபா நம்மளுக்கு வருது. அதில் 2 ரூபா 47 காசு, அதாவது 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டேக்ஸ்லாம் போட்டுக்குள்ள 38 ரூபா தான் எனக்கு வருது. ஓகேங்களா? அந்த குயிக் வேர் வெள்ளை கலரில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா 5 பீஸ், ஒரு பீஸ் 11 ரூபான்னு கொண்டாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சரிங்களா? டேக்ஸ் போயும் நம்மளுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 45 வாட் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 455 ரூபா இருக்குது. பட் எலக்ட்ரானிக் ஸ்பேசஸ்லாம் இது இருக்குது, 390 ரூபா தான். ஆனால் அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை. மெயினாக அதான் பிரச்சனை. அதே போல் நம்மளுடைய அந்த மில்கி ஒயிட் ப்ளூ கன் ஸ்டிக் 2, அது வந்து ஒரு பீஸோட விலை வந்து 16 ரூபா ஒரு ஸ்டிக்கோட விலை. நான் 2 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்படின்னு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 32 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டாக்கா 37 ரூபா வரும். ஆனால் டிஸ்கவுண்ட் போக நம்மளுக்கு 35 ரூபா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு 7% டிஸ்கவுண்ட் ஒரு நார்மல் தான். எல்லா பொருளுக்குமே அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 872 ரூபா வந்தது. ஸோ ஒரு ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ இந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், வெப்சைட், ஃபோன் நம்பர் எல்லாமே இது தான். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் போய் வெப்சைட்டில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.